இன்னைக்கு ஒரு குட்டி விழாக்கு டெய்லி நான்வெஜ்ஜை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு வெஜ்ஜை போட்டுலாண்டு கொண்டக்கல்லையும் தோரம் பொறுப்பையும் நேற்று நைட்டே ஊற போட்டான். தட்டி ஆமாவோட ஆட்டம் போட்டு ஒரு புளிக்குழம்பு வச்சு விட்டுலாண்டு வடைக்கு மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த ஜெக்கிலேயே கொஞ்சமாக தக்காளியும் பச்சை மிளகாயும் அரைச்சி எடுத்துட்டு நல்லா கொலக்கட்டை சைஸில் ஒரு புளியும் ஊற போட்டாச்சு. அரைச்சி எடுத்த மாவில் வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, சீரகம், சால்ட்டு டூ டேஸ்ட்லாம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸோவில் கொடுத்து சூப்பரான வடை பேட்டர் ரெடி. அப்படியே தட்டி தட்டி போட்டு நல்லா இன்னைக்கு ஆமை வடை பொரிச்ச குழம்பு மாதிரி வச்சு விட போகிறாங்களாம். எப்படின்னு பார்ப்போம். நல்லா அங்கிட்டும் இங்கிட்டும் திருப்பி விட்டு பொன்னரமாக பொரிச்சு எடுத்தாச்சு. நோம்பு கஞ்சிக்கு அசலான வடை. பருப்பு வடையை விட இது சூப்பராக இருக்குது. கலரு நல்லா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூடாக வேறு இருக்குது. சுட்டு விட்டுற போதே மச்சான் அங்கிட்டு திரும்புறதுக்குள்ளே ஒன்றை உடச்சி பார்த்தாக்கா சும்மா கொதிக்குது. உள்ளேலாம் நல்லா வெந்துருந்துச்சு. மசால் வடையை விட அந்த கொண்டக்கடலை விட தரமாக இருந்தா வாய்க்குள்ளெல்லாம் வர சுட்டு விட்டுருச்சு. அப்படியே அரிசியை ஒரு பக்கம் களைஞ்சி ஊற போட்டுட்டு ஆனத்தை வச்சு விட்ற வேண்டியதான். எண்ணெயை ஊற்றி வெந்தயம் கடுகெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸில் கொடுத்து ஒரு 10-15 பூண்டையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து விட்டு கூடவே வெட்டி வச்ச வெங்காயம், சால்ட்டு டூ டேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸில் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் கீரி போட்ட பச்சை மிளகா, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் நல்லா ரத்த கலருக்கு வரவும் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் ஊற்றி விட்டாச்சு. நல்லா கலர் மாறிட்டாக. மல்லித்தூளை போட்டு நல்லா மிக்ஸில் கொடுத்து சூப்பராக வந்துட்டாக. சீரகத்தூளையும் லைட்டாக ஆட் பண்ணி விட்டு மசாலாவில் எல்லா வடையும் போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. சூப்பராக கொதி வந்துருச்சு. அப்படியே புளி கரைசலையும் ஊற்றி விட்டு கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டு அப்படியே பொரிச்சு வச்ச வடையெல்லாம் ஜோடி ஜோடியாக மச்சான் இறக்கி விட்டான். ஆமை வடைகள்லாம் மிதக்குது. ஆனால் தண்ணியாக இருக்கேங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தாக்கா எல்லாத்தையும் ஆமையோ உறிஞ்சிருச்சு. லைட்டாக கொஞ்சமாக கோகோனட் மில்கையும் ஆட் பண்ணி விட்டாச்சு. பார்க்கவே தரமாக இருக்குது. கொஞ்சமாக கோரியன்ட்ரு போட்டு விட்டு தூக்கிட்டு வச்சு சும்மா போய் இருக்க வேண்டியதான். எல்லாத்தையும் வடைகளையும் உறிஞ்சிருச்சு. ஆனால் நல்லா கெட்டி ஆகிட்டாக. ஆமையோட பொரிச்ச குழம்பு வச்சு சும்மா இருக்குன்னு இருக்க வேண்டிதான். வடையை துமுக்குன்னு இருக்குது. சோத்தோடு வச்சு சேர்த்து இறுக்கி விட்டாச்சு. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.